எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நீங்க இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி. இந்த மட்டன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மட்டன் கிரேவி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 kg மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மட்டனை தண்ணியில ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம மட்டனை ஃபர்ஸ்ட் வேக வைக்க போறோம். குக்கரில் நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிரேவி பண்ணுறது, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வேக வைக்கும் போது கூடவே இந்த மாதிரி சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும் போது சுவையும் அதிகமாக இருக்கும், மணமும் ரொம்ப நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது நம்ம கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நிறைய தேவையில்லை, மட்டன் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் இன்னைக்கு 4 விசில் வச்சுக்கிட்டேன். 30 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு 30 பல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சியும் இந்த மாதிரி பெரிய பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போதான் 1 kg மட்டனுக்கு சரியாக இருக்கும். பட்டை, கிராம்பும் ஒரு 8 பீஸ் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு, பட்டை, கிராம்பு, இஞ்சி எல்லாத்தையும் நம்ம இடித்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், மணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இடித்து சேர்த்து செஞ்சு பாருங்க. நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு கிரேவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி லீஃப் 3, சிறிய துண்டு பட்டை, 5 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, அதையும் இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது மணமும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம இடிச்சு வச்ச இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, விழுதுகளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கும் போது சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்மளோட இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்மளோட ஆனியனை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 30 ஆனியன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் நிறைய வேணும், இல்லை உங்களுக்கு ஆனியன் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளோட டொமேட்டோ, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மட்டனை இதில் சேர்க்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி மட்டனை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருங்க. மட்டன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் இது கூடயே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட கிரேவி வந்துட்டு நல்லா கொதிச்சு வரணும். உப்பு காரம் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட கிரேவி வந்துட்டு நல்லா சுருண்டு வரணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாட்டி விட்டுறலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் எப்போவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். நறுக்கின கொத்தமல்லி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் கிரேவிக்கு நாங்கள் இன்னைக்கு பரோட்டா தான் வச்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.